பைபிள். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக நான் பெற்றுக்கொண்டேன். ஹல்லேலூயா. என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக நான் எல்லாமே பெற்றுக்கொண்டேன். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? இயேசு கிறிஸ்துவின் வழியாக எல்லாமே நான் பெற்றுக்கொண்டேன் என்பது நம்புறது ஒரு பெரிய விஷயமா இருக்குதா? ஹல்லேலூயா. உங்ககிட்ட கலாத்தியர் புத்தகத்திலிருந்து ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்ல விரும்புறேன். கலாத்தியர் புத்தகம் 1 அதிகாரம் 1 வசனம். கலாத்தியர் புத்தகம் 1 அதிகாரம் 1 வசனம். கலாத்திய மாநிலத்தில் உள்ள திருச்சபைகளுக்கு எந்த ஒரு தனி மனிதராலோ மனித அதிகாரத்தாலோ ஏற்படுத்தப்படாமல் இயேசு கிறிஸ்துவாலும் இறந்த அவரை உயிர்த்தெழ செய்த தந்தையாம் கடவுளாலும் திருத்தூதனாக ஏற்படுத்தப்பட்ட பவுலாகிய நானும் என்னுடன் இருக்கும் சகோதரர் அனைவரும் எழுதுவது. எப்படி போட்டிருக்குன்னு கேட்டீங்கன்னா, எந்த மனிதன் எனக்கு இது கொடுக்கல, நான் எங்கேயுமே போல ஏதாவது ஒண்ணு கத்துக்கிறதுக்கு. ஹல்லேலூயா. ஆனா கடவுளே எனக்கு வெளிப்பாடாகவே இது கொடுத்துருக்கிறார் அப்படின்னு என்னது? இந்த போதனை. ஹல்லேலூயா. இந்த போதனை. ஹல்லேலூயா. அதனால அவர் என்ன பண்ணிக்கிறான்னு கேட்டீங்கன்னா, இது இவருக்கு எப்படி நிகழ்ந்தது, எப்படி நடந்தது என்பது நம்ம ஒரு கேள்வி கேட்கணும். பவுலுக்கு இது எப்படி நடந்தது? ஹல்லேலூயா. பவுலுக்கு இது எப்படி நடந்தது? கொஞ்சம் பாப்போமா பவுலுக்கு எப்படி நடந்தது? இல்லை நீங்க சொல்லுங்க, பவுலுக்கு எப்படி நடந்தது? பவுலுக்கு எப்படி நடந்தது? சரி, அப்புறமா இல்ல பவுலுக்கு இது எப்படி நிகழ்ந்தது, இது எப்படி நடந்தது, இது எப்படி நடந்தது? அது நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஆனா எப்படி நடந்தது? ஒரு விஷயம் ஒண்ணு இருக்குல்ல, பவுலுக்கு இது எப்படி நடந்தது? நீங்க சொல்றது கரெக்ட் தான், வசனத்து கரெக்ட் தான். ஆனா எப்படி நடந்தது? என்ன தெரியல, அப்புறம் தெரியாம எப்படி பேசுறீங்க? நீங்க சொல்றது என்ன சொல்றீங்க கேட்டீங்கன்னா, அந்த வரலாறுக்கு தகுந்தபடி நீங்க பேசுறீங்க. அந்த பைபிள்ல வரலாறு இருக்குது, அதை வச்சு நீங்க பேசுறீங்க. ஆனா பவுலுக்கு இது நடந்தது எப்படி? பாருங்க, பவுலுக்கு நடந்தது எப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்லா ரொம்ப கவனத்தோட நீங்க இருக்கணும் ஒரு விஷயத்துல. பவுல் போகும்போது கிறிஸ்தவனை அடிக்கிறதுக்காக அவர் போகிறார், கடிதம் வாங்கிட்டு போறாரு. இது வரலாறுல போடுது. அல்லேலூயா. வரலாறு அதை கரெக்டா போட்டுருக்காரு. எதுவும் தப்பு மாற்றம் என்பது கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனா நிகழ்ந்தது என்ன, இது எப்படி நடந்தது? பாருங்க, இது நடந்தது எப்படின்னு கேட்டீங்கன்னா, உண்மையான கிறிஸ்துவனை பார்க்க போனாரு. ஏதோ கிறிஸ்துவன் பேரை வச்சு சுத்தவனை பார்க்க போல. இது நிகழ்ந்தது எப்படின்னு இயேசு கிறிஸ்து என்ன சொன்னான்னு கேட்டீங்கன்னா, நீ என்னதான் துணி கொடுக்குறன்னு சொல்லும் போது உண்மையான கிறிஸ்துவனுக்கு சொல்றாரு. இது கிறிஸ்துவன் பேரை வச்சு சுத்துறது கிடையாது, கோயிலுக்கு போறவங்க சுத்துறது கிடையாது, அப்படி கிடையாது. உண்மையான கிறிஸ்துவனை நீ பார்க்கும் போது கடவுளே நீ பார்க்கணும். உண்மையான கிறிஸ்துவன் நீ பார்க்கும் போது கடவுளே நீ பார்க்க. அதான் அவங்களுக்கு நிகழ்ந்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, அங்க இருக்கிற உண்மையான கிறிஸ்துவனை தான் இவர் பார்க்க போனாரு. அப்போதான் ஆண்டவர் கொடுக்கல, நீங்க என்னதான் நீ அடிக்க வர, நீ என்னதான் துணி கொடுக்குற நீ அப்படின்னு சொன்னாரு. அல்லேலூயா. நிகழ்ந்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு சட்டங்கள் எல்லாமே தெரியும். சட்டத்துக்கு அடியில என்ன வருது? சட்டத்துக்கு அடியில என்ன வருது? ரொம்ப முக்கியமான வார்த்தை. சட்டத்துக்கு அடியில என்ன வருது? சட்டத்தை கரைச்சு குடிச்சு வருது. சட்டத்துக்கு அடியில என்ன வருது? கொலை செய்யாதே. அதான் இல்லைங்களா? இவர் என்ன செய்ய போறாரு? கொலை செய்யறதுக்கு போறாரு. அல்லேலூயா. கொலை பண்றதுக்கு போறாரு. அதனால சட்டத்துக்கு அடியில சட்டத்தை கரைச்சு குடிச்சவரு என்ன பண்றாரு? சட்டத்துக்கு எதிர்ப்பா செயல்படுறதுக்காக போகிறார். அல்லேலூயா. சட்டத்துக்கு எதிர்ப்பா. ஓகேங்களா? ரெண்டாவது. மூணாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு சட்டம் தான் தெரிஞ்சதே தவிர பாவனா என்னன்னு தெரியாம இருந்தவர். கவனத்தோடு இருக்கீங்க. சட்டத்தை நான் கடைபிடிக்கவில்லை என்பது சொன்னீங்கன்னா அது பாவம். ஓகேங்களா?
சத்தத்தை நான் கடைபிடிக்கவில்லை என்பது சொன்னா பாவம். ஆனா பைபிள் என்ன போட்டிருக்குது? நீ என்னை நம்பலன்னா அதான் உன் பாவம். நீ என்னை நம்பல, அதான் இதுதான் உன் பாவம். அல்லேலூயா. சத்தத்தை கடைபிடிக்காவிட்டால் இது பாவம். இது போட்டிருந்த பழைய ஏற்பாடுல. புதிய ஏற்பாடுல இயேசு என்ன சொல்றாரு? அதே பழைய ஏற்பாடுல இருக்கிற கடவுள், அதே கடவுள் புதிய ஏற்பாடுல தான். ஆனா அவர் என்ன சொல்றாரு? நீ என்னை நம்பல, அதனால தான் உன்னால சத்தத்தை கடைபிடிக்க முடியல. அதனால நீ என்னை எதிர்த்து போராடுற. பாருங்க, இந்த திருத்துதர் பணியில 22வது அதிகாரத்துல 22வது அதிகாரத்துல 14, 15, 16 கொஞ்சம் படிங்க. அப்போது அவர் நம் மூதாதையரின் கடவுள் தம் திருவுளத்தை அறியவும், தம் நேர்மையாளரை காணவும், தம் வாய்மொழியை கேட்கவும் உண்மை ஏற்படுத்தியுள்ளார். ரொம்ப கவனத்தோட இந்த வருஷத்தை கேளுங்க. என்ன போட்டிருக்குது? அப்போது அவர் நம் மூதாதையரின் கடவுள் தம் திருவுளத்தை அறியவும், தம் நேர்மையாளரை காணவும், தம் வாய்மொழியை கேட்கவும் உம்மை ஏற்படுத்தியுள்ளார். அல்லேலூயா. பாருங்க, இது யாரை பத்தி பேசிட்டு இருக்குது? இப்போ யாரை பத்தி பேசிட்டு இருக்குது இந்த வசனம்? கிறிஸ்துவ பத்தி. நேர்மையாளர் என்பதை சொல்லும் போது அது யார்? அது இயேசு கிறிஸ்துவ பற்றி இவர் பவுல் வந்து அநேனாய் வந்துட்டு பவுலோட சொல்லி இருக்கிறாரு. அல்லேலூயா. கண்டினியூ பண்ணுங்க. ஏனெனில் நீர் கண்டவைகளுக்கும் கேட்டவைகளுக்கும் அனைவர் முன்பும் நீர் சாட்சியா இருக்க வேண்டும். என்ன பார்த்தாரு, என்ன கேட்டாரு? என்ன பார்த்தாரு, என்ன கேட்டாரு? என்ன பார்த்தாரு, என்ன கேட்டாரு? என்ன பார்த்தாரு, என்ன கேட்டாரு? ஒளியை பார்த்தார். ஒளியை பார்த்தார். ஒளியில இருந்து வார்த்தை வந்தது. இயேசு கண்டார். இது கேட்டாரு, அவரு குரலை கேட்டாரு. இதுக்கு நீ போய் சாட்சியாரு. என்ன பார்த்தையோ என்ன கேட்டாயோ இதுக்கு போய் சாட்சியாரு. அல்லேலூயா. சொல்லுங்க, நான் ஒளியை கண்டேன். ஒரு விஷயம் தெரியுமா? நிறைய பேர் ஒளி பார்த்திருக்காங்க. ஆனா என்ன ஒளி பார்த்தாங்க? இயேசு ஒளியா? ஒளியை நீ பார்க்கும் போது ஒளி உங்ககிட்ட பேசினாதான் அது இயேசு. ஒளி பேசவில்லை என்று சொன்னீங்கன்னா அது கிறிஸ்து கிடையாது. அது அந்த ஒளி சொல்லும், நான் தான் கிறிஸ்து அப்படின்னா நான் தான் சத்தியம். பாருங்க, ஒரு ஆவியை நீங்க தாக்கணும்னு வச்சுங்க. நீங்க ஒரு ஆவியை தாக்கணும்னு வச்சுங்க. அந்த ஆவி கிட்ட நீங்க பேசுனீங்க வச்சுக்கோங்க. அதெல்லாம் ட்ரை பண்ணாதீங்க. அதெல்லாம் வந்து ஈடுபாடு வேற. அதெல்லாம் ட்ரை பண்ணாதீங்க. ஆவி கிட்ட நீங்க பேசும்போது அந்த ஆவி கிட்ட நீங்க பேசுங்க. அந்த ஆவி கிட்ட கேட்டு பேசுங்க வச்சுங்க. நீ யாருன்னு கேட்டீங்கன்னா ஐயான்னு சொல்லுவாங்க. நான் தான். என்ன சொல்லுவாங்க? நான் தான். ஆனா நீ வந்து ஆவிக்குரிய ஐக்கியத்துல இருந்தா நீ என்ன தெரியுமா கேட்ப? நீ எந்த ஐயா பண்ணி? இப்ப நீங்க பதில் சொல்லணும். நான் என்ன கேள்வி எழுப்பணும்? நீங்க எந்த ஐ ஆம் இருக்கிறது நான் அப்படின்னு சொல்லுவாங்க ஆவி. அப்படின்னா நீ எந்த இருக்கிறது நீ பதில் சொல்லணும். எப்படி தெரிஞ்சு ஏட்டா சாட்சி என்பது இதுலதான் இருக்குது. உங்க சாட்சி இதுலதான் இருக்குது. இந்த பைபிள் முழு சாட்சி அதுலதான் இருக்குது. என்ன பதில் கொடுப்பீங்க? அந்த ஆவி சொல்லணும். அந்த ஆவி சொல்லும். இல்லை நீங்க அந்த ஆவி நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா அதை சொல்லுவோம். அது பதில் சொல்லுவோம். வடநாட்டுக்கு வாங்க அவங்க பேச வைக்கிறதுனால நீங்க பேசி பாருங்க. ஆனா அப்பதான் ஜுரம் வருது. ஜுரம் ஒரு நாளைக்கு வராது, ஒரு 10 நாளைக்காவது இருக்கணும். நடுங்கி போயிடுது. வேற ஜபம் பாருங்க. இந்த ஆவி சொல்லும், நான் தான் சொல்லுவாங்க. அல்லேலூயா. ஆனா நீ எந்த நான் தான்? நீ அப்படின்னா நீ அடியும் ஒத்தையும் வாங்கி உன்னை சாவடித்த பிறகு நீ பாதளத்துக்கு போயிட்டு நீ வெளியில வந்தாயா? இப்ப நீ மோட்சத்துல வலது பக்கத்துல அமர்ந்து கொண்டு இருக்கிறாயா? நீ அவர்தானா? அப்புறம் ஆவி உடனே என்ன போக சொல்றது? இல்லைன்னு. ஏன்டா அதுக்கு அதிகாரம் கிடையாது. இந்த வார்த்தை சொல்றது ஏன்டா ஒருத்தான் வெளியில வந்து அல்லேலூயா. அது ஒருவர் அந்த ஆவி வந்து வாய்ப்பு வந்து பேசுனா வச்சுக்கோ, ஏமாத்துறதுக்கு பேசணும்னு வச்சுக்கோ, அது உன்னை ஏமாத்தல, உங்களை இருக்கிற பெரியவரை ஏமாத்துறது பார்க்கறது. ஆனா அந்த வார்த்தை நிச்சயம் அந்த ஆவி எடுத்து பேசாது. ஏன்டா அந்த ஆவிக்கும் அந்த அளவுக்கு வல்லமை கிடையவே கிடையாது இந்த வார்த்தை சொல்றது. அல்லேலூயா. ஒருவேளை ஒரு வீட்டுக்கு போயிட்டு வச்சுங்க,
ஒரு சொல்றாங்க, இப்போ வந்து இந்த வீட்டில் வந்துட்டு ஏகப்பட்ட அசுத்தாவிகள் இருக்குன்னு வச்சுக்கோங்க அவங்க சொல்றாங்க. ஆனால் யாரும் அந்த வீட்டில் இருக்காங்க. இப்போ அந்த வீட்டுக்கு நீங்க போகும்போது உங்களுக்கு எப்படி தெரிய போது அந்த வீட்டில் அசுத்தாவிங்க இருக்கு, யாராவது ஒருத்தர் சொல்லிட்டு இருக்காங்க, உங்களுக்கு எப்படி தெரிஞ்சு போறீங்க? ஒரு வீட்டுல அசுத்த ஆவிங்க இருக்குன்னு நீங்க சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்க, ஓகேங்களா? இப்ப நான் அந்த வீட்டுக்கு போகும்போது நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது இந்த வீட்டுல அசுத்த ஆவிங்க இருக்குதா ஆமாவா இல்லையான்னு? இல்லாட்டி நீங்க ஏதாவது ஒண்ணு ஒரு கற்பனையில ஏதாவது பேசிக்கிறீங்க, ஏதாவது ஒண்ணு இது பண்ணுவீங்க, யாரும் எப்படி தெரியும்? எப்படி நான் எப்படி தெரிஞ்சுக்குவேன் அந்த வீட்டுல அசுத்த ஆவி இருக்கு? விடாதா? யார் சொன்னேன்? புரியல எப்படி பேசுறீங்க? நான் யோசனை பண்ணிட்டு உள்ள வரேன். அப்படிங்கிற நீங்க வந்து ஒரு அனுபவம் பார்த்து நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க. நீங்க ஒரு அனுபவத்தை என் அனுபவத்தை ஒரு அனுபவத்தை பார்த்துட்டு நீங்க பேசுங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்க என்ன பேசுறீங்க? அது நீங்க அப்படி கிடையாது. நான் வந்து நீங்க என்ன பார்த்து நீங்க பேசுறீங்க. உங்களுக்கு எப்படி தெரியும் இந்த வீட்டுல அசுத்தாவே இருக்குன்னு? பிரச்சனை காரணம் உங்களால கூட இருக்கலாம். அதனால ஆவிங்க பார்த்து பிரச்சனை பண்ணணும்னு சொல்ல முடியாதுல்ல. பைபிள் என்ன போட்டுருக்கு? அவங்க சொந்த தீநாட்டத்தினால பிரச்சனை உண்டாக்குறாங்க. ஏதோ கடவுள் வந்து உங்களுக்கு தீநாட்டம் கொடுக்குறாருன்னு கிடையாது. அதனால நீங்க எப்படி தெரிஞ்சுக்க போறீங்க? நான் யோசனை பண்ண ஆரம்பிக்கிறேன், எப்படி தெரிஞ்சுக்கலாம்? பாருங்க, ஆவிக்குரிய ஐக்கியத்தில் இருக்கிறவங்களுக்கு எப்படி தெரியுமா? பாருங்க, நல்லா கவனத்தோடு நான் சொல்றேன், சொல்லித்தரேன். ஆனா ட்ரை பண்ணாதீங்க. ட்ரைல நேரம் கிடையாது. ட்ரைல நேரம் கிடையாது. ஆண்டவர் உங்களுக்கு அதை கொடுக்கணும். ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்யணும்? கொடுக்கணும், செயல்படுறது. ஓகேங்களா? பாருங்க, எப்போதும் ஒரு வீட்டுல யாராவது ஒருத்தவங்க சொன்னாங்க இப்படிப்பட்ட ஒரு விஷயம் இருக்குன்னு சொன்னது, ஒருவேளை சாபமா இருக்குன்னு இருக்கட்டும், இல்லாட்டி அசுத்தாங்க நிறைய தங்கலாம் வச்சுக்கல, மோசமான வீடு யாராவது ஒருத்தவங்க சொல்றாங்க, அவங்க பேச்சு எடுத்த பிறகு நீ ஆண்டவர்கிட்ட கேட்கணும், அவங்க சொன்னது உண்மையா இல்லாட்டி அவங்க சொன்னது ஏதோ ஒரு கற்பனை கதையா? இது அவங்க சொன்னது உண்மையா இல்லாட்டி அவங்க கற்பனையில அவங்க பேசிட்டு இருக்கிறாங்களா? வழக்கமா 99.99.9 எல்லாரும் கற்பனையில தான் பேசுவீங்க. எல்லாரும் எப்படி பேசுவீங்க? கற்பனையில் பேசுவீங்க. எப்படி தெரியுமா? உங்க பிரச்சனைகளை வைத்துக் கொண்டு இது ஏதோ ஒரு வீட்டுல ஏதோ இருக்குதுன்னு பேசிட்டு இருக்கீங்க. அல்லேலூயா. உங்க பிரச்சனைகளை வைத்துக் கொண்டு ஏதோ பேசிட்டு இருக்கீங்க. பாருங்க, இயேசுவுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, சோதனை வராதபடி ஜெபியுங்கள். சரியா? ஓகேங்களா? சோதனைகள் வராதபடி ஜெபியுங்கள். அப்படி நான் ஏதோ ஒரு அசுத்தாவியம் இருக்குது அதனால ஜெபிக்கணும் கிடையாது. சோதனைகள் வராதபடி ஜெபியுங்கள். சோதனை சொல்லுங்க, சோதனை. சோதனைக்கும் அசுத்தாவிக்கும் என்ன சமம்? என்ன இலக்கம்? சோதனை எதுக்கு வருது? சோதனை எதுக்கு வருது? சோதனை எதுக்கு வருது? அசுத்தாவிங்க. சரி, சோதனை அசுத்தாவியா தான் வருதுன்னு அந்த சோதனை, அந்த அசுத்தாவிய அந்த வந்து சோதனை கொடுக்கறதுக்கு காரணம் என்ன? அந்த அசுத்தாவிக்கு சோதனை கொடுக்கறதுக்கு காரணம் என்ன? நீ இடம் கொடுக்குறியா? நீ இடம் கொடுக்குறியா? இடம் கொடுக்கறல்ல, அதனால தான் வருது இல்ல. வெரி குட். நீ இடம் கொடுத்தாலும் வரும், நீ இடம் கொடுக்காமலும் கூட அது வரும். ஏன்?
பாருங்க, நான் ஒரு சின்ன சின்ன விஷயம் நான் சொல்லித்தாங்க. ஓகேங்களா? முரட்டு தோனம் சூரியத்துக்கு ஒப்பாகும். முரட்டு தோனம் சூரியத்துக்கு ஒப்பாகும். சூரியத்துக்கு அர்த்தம் என்ன? பிசாசுக்கு நீ வழிபடணும்னு அர்த்தம். ஓகே, சூரியத்துக்கு அர்த்தம் என்ன? நீ பிசாச வழிபட. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவியாக. அருவருப்பான செயல்கள். சொல்லுங்க, அருவருப்பான செயல்கள். இலவசம் எடுக்கிறது, வெட்டிட்டு இது போடுறது, அதை போடுறது, இந்த இதை போட்டு வீசுறது, இந்த கடாசுறது, இதெல்லாம் போட்டு நாடுறது, நீ மெரிச்சின்னவா, நீ தள்ளினவா, நாளை இதெல்லாம் அதெல்லாம் என்ன வேலை? அதெல்லாம் என்னது? அது அருவருப்பான செயல்கள். ஓகேங்களா? ஓகேங்களா? ஒத்துக்கிறீங்களா? வரீங்களா வழிங்க? இதெல்லாம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, பரம்பரையா இந்த சிஸ்டம் உங்ககிட்ட இருக்குது. இந்த வழிபாடுகள் பரம்பரையா நீங்க வச்சுன்னு வரீங்க. நீங்க அது விடுறதுக்கு உங்களுக்கு ஆசை என்பது கிடையவே கிடையாது. இது நான் விட்டுட்டானா, அதை விட்டுட்டு ஏதோ திடீர்னு ஒரு தலைவலி வந்தானா, நான் இதை விட்டதுனாலதான் எனக்கு தலைவலி வந்தது என்பது நீங்க சொல்லுவீங்க. ஆமாவா இல்லைங்களா? ஆமா. ஏன்னு கேட்டீங்கன்னா, உங்க எண்ணம் இந்த விஷயத்துல ரொம்ப பிக்ஸ்டா இருக்குது. ரொம்ப கரெக்டா கூர்மையா உங்க எண்ணம் இந்த விஷயத்துல இருக்குது. உங்க எண்ணம் கூர்மையா இந்த விஷயத்துல இருக்குது. அல்லேலூயா. பாருங்க, உங்ககிட்ட ஒரு வசனத்தை கொடுக்குறேன், அதுக்கப்புறம் நான் இந்த விஷயத்தை போதிக்கிறேன். அல்லேலூயா. மத்தேயு புத்தகம் 23ஆவது அதிகாரம் 2, 3, 4, 5, 6, 7 படிங்க. மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் மோசேயின் அதிகாரத்தை கொண்டிருக்கின்றனர். ஆகவே அவர்கள் என்னென்ன செய்யும்படி உங்களிடம் கூறுகிறார்களோ அவற்றையெல்லாம் கடைபிடித்து நடந்து வாருங்கள். ஆனால் அவர்கள் செய்வது போல நீங்கள் செய்யாதீர்கள். ஏனெனில் அவர்கள் சொல்வார்கள், செயலில் காட்ட மாட்டார்கள். அங்கே நிற்கும். பாருங்க, மோசே இருக்கிற வேண்டிய இடத்துல மோசே அங்க கிடையாது. ஆனா ஒரு சேர் இருக்குது. அந்த சேர்ல உட்காந்துக்கின்னு இவங்க என்னன்னா சொல்லணுமோ என்னென்ன செய்யணுமோ எல்லாமே நீங்க கேட்டுங்க. ஆனா அவங்க சேர்ற மாதிரி மட்டும் நீங்க செஞ்சிடாதீங்க. அல்லேலூயா. அவங்க சேர்ற மாதிரி நீங்க செஞ்சிடாதீங்க. அவங்க சொல்றதை மட்டும் கேட்டுங்க. அல்லேலூயா. பாருங்க, அவங்க சொல்றது நீங்க கேட்கறது நல்லது. அவங்க சொல்றது கேட்கறது நல்லது. ஆனா அவங்க செய்யறது நீங்க செய்யாதீங்கன்னு சொல்றதுக்கு அர்த்தம் என்ன? அவங்க சொல்றது கேட்கறது நல்லது. ஆனா அவங்க செய்யறத மட்டும் செஞ்சிடாதீங்க. அது என்னது? அவங்க சொல்ற காரணமே உங்களை செய்ய வைக்கிறதுக்கு தான். ஆனா அவங்க சொல்றத கேட்டுங்க. ஆனா அவங்க சேர்ந்து செஞ்சிடாதீங்க. அவங்க சொல்ற காரணமே உங்களை செய்ய வைக்கிறதுக்கு தான். எப்படின்னு கேட்டீங்கன்னா, அட்டவசம் படிங்க. சுமத்தற்கரிய வலுவான சுமைகளை கட்டி மக்களின் தோளில் அவர்கள் வைக்கிறார்கள். இதுக்குதான் அவங்க செய்யறாங்க. இதுக்குதான் அவங்க சொல்றாங்க. எதுக்கு இதெல்லாம் சொல்றாங்க? உங்க மேல என்ன போட போறாங்க? அவங்க சுமையை கொடுக்க போறாங்க, பாரத்தை சுமக்க போறாங்க. அவங்க விரலுக்கு எடுக்க மாட்டாங்க. அவங்க வேடிக்கை தான் பார்ப்பானுங்க. அவங்க வேடிக்கை தான் பார்ப்பானுங்க. விரலுக்கு சுண்டு விரல் கூட அவங்க தூக்க மாட்டாங்க. ஏதாவது அவங்க சேர்த்து. புரிஞ்சுங்களா என்ன பேசுறேன் நானு? புரிஞ்சுதுங்களா? இப்ப கவனத்தோட கேளுங்க. ஒரு வீட்டுல ஏதாவது ஒண்ணு உண்மையா இருக்குன்னு சொன்னீங்கன்னா எப்படி கண்டுபிடிச்சீங்க? ஆண்டவர் கேட்கும் போது அது ஆண்டவர் எனக்கு சொல்லுவாரு, கரெக்ட். ஆனா எப்படி நான் தெரிஞ்சுக்க போறேன்? ஆண்டவர் வழி நடத்துறது ஆமா ரொம்ப முக்கியம். ஆண்டவர் வழி நடத்துறது ஆமா ரொம்ப முக்கியம். ஆண்டவர் வழி நடத்துறது ஆமா ரொம்ப முக்கியம். எப்படி நீங்க தெரிஞ்சுப்பீங்க ஆண்டவர் வழி நடத்துறாரு? ஏன்டா அது ரொம்ப முக்கியம்.
முக்கியமான பாடம் இருக்கு. உங்க வீட்டுல இருக்கா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறீங்க? எப்படி உனக்கு தெரியுது நீ பிசாசோட தூங்கில இருக்கிற? எப்படி தெரிஞ்சுக்க போற? பிசாசோட வாழ்ந்துல இருக்கிற உனக்கு எப்படி தெரிஞ்சுக்க போற? இதே வீட்டுல எங்களுக்கு இருந்தது என்னைக்கு என்ன தெரிஞ்சதா? தெரிய எல்லாம் பின்னாடி இருந்தா நான் முன்னாடி ஓடி வந்து எல்லாம் பூந்து அடிச்சுன்னு ஓடி போச்சு. ஆனா இருந்தது. இந்த பின்பக்கம் ரொம்ப மோசமான இடம். எனக்கு ஜபத்துல இறங்க பார்த்து எல்லாமே அப்படிதான் இருக்கு. பாருங்க, ஒரு வீட்டுல ரொம்ப ஜாக்கிரதையா பார்க்கணும்னு சொன்னா ஏதாவது ஒரு விஷயம் கண்டுபிடிக்கிறது கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த வீட்டுல என்ன சூழ்ச்சி நடக்குது நீங்க முதல்ல கண்டுபிடிக்கணும். எந்த குறிக்கோளோட செயல்படுறாங்க, எந்த சூழ்ச்சியோட செயல்படுறாங்க. சூசை நல்லா இருக்காரு, எனக்கு புரியல. சூசைக்கு தெரியுதா இல்லையா? ரொம்ப முக்கியமான வார்த்தை அந்த சூழ்ச்சி. ஒரு குடும்பத்துல நீங்க 2 பேர் இருக்கலாம், 4 பேர் இருக்கலாம், நீங்க 10 பேர் இருக்கலாம். அந்த எந்த குறிக்கோளோட நீங்க நடக்கிறீங்க என்பது முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கணும். உங்க மாமியார் நல்லா பேசுவாங்க உங்களுக்கு முன்னாடி, விட்டு வேற யாருமே கிடையாது மருமகனே அப்படின்னு பேசுவாங்க. ஆனா அவங்க உள்ளுக்குள்ள இருக்கிற சூழ்ச்சி எப்படி கண்டுபிடிக்க? இப்ப வாங்க, உன் மனைவி வந்து உன்னை பயங்கரமா பாராட்டும். ஆனா உன் எண்ணத்துல வந்து வேற ஒருத்தனை வச்சுன்னு இருந்திருக்கோம், இல்லாட்டி வேற ஆசைகள் இருக்கும். எப்படி தெரிஞ்சுக்க? உன் கனவு வந்து மனைவியை பார்த்துட்டு ஆனா அவங்க எண்ணத்துல வேற ஒரு இருக்கும், வேற விஷயம் இருக்கும். எப்படி தெரிஞ்சுக்க? அது ரொம்ப லேட்டு தெரியுமா? அது ரொம்ப லேட் ஆயிடும் தெரியுங்களா? ரொம்ப லேட் ஆயிடும். நீங்க எல்லாரும் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த விஷயத்துல மாட்டீங்கன்னா நீங்க வந்துட்டு இன்னும் முடிக்கிறீங்க. பிள்ளைங்க வந்து சூழ்ச்சியா நடக்கிறாங்க. பிள்ளைங்க சூழ்ச்சியா நடக்கிறாங்க. தேவைக்காக அம்மா அப்பா தேவைக்காக தான் பிள்ளைங்க. பிள்ளைங்க பக்கத்துல இருக்கிற வயசான காலத்துல அனாதை இப்ப இருக்கிற நிலைமைக்கு அப்படித்தானே இருக்குது. இப்ப இருக்கிற நிலைமை அப்படித்தானே இருக்குது. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, அழகி தவிக்காதே, அவரை உம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். யாராவது ஒருத்தர் வாயை திறக்காம மற்றவங்க மேல வந்து அந்த சந்தேகப்படாம ஓடாம கிட்டாம இயேசு கிறிஸ்து மேல பாரத்தை மேல வைக்க முடியுமா? அதான் இயேசு மேல நீங்க பாரத்தை வைக்கணும். பாருங்க, சூழ்ச்சி என்ன என்பதை கத்துக்கணும்னு சொன்னீங்கன்னா அது பாரம். அந்த பாரம் தான் உனக்கு சூழ்ச்சி. அந்த சூழ்ச்சி தூக்கிங்கன்னா இயேசு மேல நீ வச்சாதான் அது உனக்கு புரியாது என்னன்னு. இல்லன்னா எதுக்கு இயேசு சொல்லணும்? பெரும் சுமை சுமந்து சோம்பேறியவரை அனைவரும் என்னிடம் பாருங்கள் எதுக்கு சொல்லணும்? ஏனென்றால் நன்றாகவே தெரியும் உன்னால பாரத்தை தூக்க முடியாது. இந்த பாரம் எப்படிப்பட்ட பாரம்? சூழ்ச்சி உள்ள பாரம். சூழ்ச்சியிலிருந்து தான் பாரம் வரும், சத்தியத்திலிருந்து பாரம் வராது. வெகு திறமையாக என்னோட கட்டளைகளை நீங்க என்ன பண்றீங்க? புறக்கணிக்கிறீங்க. அப்படின்னா சூழ்ச்சியோட நீ பேசுற, சூழ்ச்சியோட
உங்க அம்மா வந்து நீ என்ன பண்றது? குப்பான்ன்றது. அப்படின்னா கடவுள்கிட்ட எனக்கு கொடுத்துட்டேன், அர்ப்பணிச்சுட்டேன் நான். அவங்களுக்கு கொடுக்கறதுலாம் வரவு கொடுத்துட்டேன். வெகு திறமையாக, ரொம்ப சூழ்ச்சியா, வெகு திறமையாக எனக்கு பைபிள் போட்டிருக்கு. அதான் நான் வசனம் கொடுத்தேன். நான் எங்க சீட்டை உட்காந்தீங்க, கால மேல கால் போட்டுக்கின்னு மாவான் என்னன்னு சொல்லணும்னு சொல்லி இருக்கிறேன். ஆனா ஒரு விரலையும் தூக்க மாட்டான், மத்தவங்க மேல தூக்கி என்ன பண்ற? பாரத்தை சுமக்கிறேன். ஏன்? ஆனா இயேசு என்ன சொல்றாரு? உன் பாரத்தை தூக்கி என்கிட்ட கொடு அப்படின்னு. அவர் யாரு? சூழ்ச்சி இல்லாதவர், சத்தியமா இருக்கிறவர், சத்தியமா இருக்கிறவர். பாருங்க, ஒரு வீட்டுல வந்துட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. அதான் இயேசு சொன்னாரு, விழிப்பா இருந்து ஜெபியுங்கள். என்ன சொன்னாரு? சத்தமா சத்தமா என்ன சத்தமா சொல்றது? விழிப்பா இருந்து ஜெபியுங்கள். இந்த விழிப்பு எதுக்கு விழிப்பா இருக்கணும்? நீ வந்து சூழ்ச்சியில மாட்டாம இருக்குதான் நீ விழிப்பாரு. இந்த சூழ்ச்சி எங்க வரும்? முதல் இந்த சூழ்ச்சி வந்து உன் எண்ணத்துல வரும். முதல் இந்த சூழ்ச்சி எங்க வரும்? உன் எண்ணத்துல வரும். நீ நல்லதா நினைத்தது ஒரு மோசமான வீட்டுல இறங்கி போனாலும் சரி, அந்த வீட்டுல கோடிக்கணக்கான பிசாசுகள் இருந்தாலும் சரி, நீ நல்ல மனசோட அந்த வீட்டுக்குள்ள போனாலும் சரி, அந்த வீட்டுக்கு நீ ஆசீர்வாதமா இருப்பாய். ஏனென்றால் நீ ஆசீர்வாதம் இருக்குன்னு சொன்ன அந்த வீட்டுக்கு ஒளி உண்டாயிருச்சு. ஒளி இருக்கும்போது இருள் அங்க தங்க முடியுமா? ஜக்கே வீட்டுக்கு யாரு போனா? இயேசு கிறிஸ்து. வீட்டுக்குள்ள பூந்த பிறகு அந்த வீட்டுல என்ன தெரியுமா இருக்குது? அந்த வீட்டுல என்ன, ஜக்கே வீட்டுல என்ன இருக்குது யாராவது சொல்ல முடியுமா? பணத்துக்கு அர்த்தம் என்ன? பணத்துக்கு அர்த்தம் என்ன? பைபிள் என்ன பண்ணுறது? ஒண்ணு நீ கடவுளுக்கு நீ பணிந்த வாழு, நீ பணத்துக்கு பணிந்த வாழு. கடவுள்னு சொன்னா சத்தியம், பணம்னு சொன்னா பிசாசு. எதுக்கு பணிந்து நீ வாழ்ந்து இருக்கிற? ஜக்கி யாருக்கு பணிந்து வாழ்ந்துருக்கான்? பணத்துக்கு. இப்ப நம்ம யாரோட வாழ்ந்துருக்கோம்? பிசாசு. இயேசுங்க பூந்த பிறகு என்ன சொன்னோம்? எத்தோட என்ன சொன்னோம்? பிசாசுக்கு என்ன சொல்லி பேசி இயேசுகிட்ட பிசாசு வெளியில போன பிறகு அவன் சொல்றான், நான் யார் யாருக்கு என்னென்ன அடிச்சோம்னா அதுக்கு 1-4 மடங்கு கொடுக்கணும். இயேசு எப்பவுமே என்ன பேசினாரு? நீ கிரியேட் இந்த வீட்டுக்கு நீட்டாரு. ஏன்டா வீட்டுக்குள்ள ஒரு ஒளி வந்த பிறகு இருள் அங்க தங்கறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர், இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர். இப்போ நாம வந்து கொஞ்சம் இந்த சூழ்ச்சி விஷயத்துல நம்ம ஏறணும் சொல்லுவோம். சூழ்ச்சியில ஏறணும். ஏறதுக்கு ஆசைப்படுறீங்களா? எரிஞ்சு இருக்கிறீங்களா? தெரிஞ்சுக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. சூழ்ச்சி பத்தி தெரிஞ்சுக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. விஷயங்களுங்க தெரிஞ்சுக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. சூழ்ச்சி என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா இன்னொரு விஷயம். சூழ்ச்சிக்கு பின்னாடி இன்னொரு விஷயம் இருக்கு. சூழ்ச்சிக்கு அப்புறமா நீங்க எது பார்த்தாலும் நீங்க சந்தேகப்பட ஆரம்பிச்சிருவீங்க. அப்புறம் நீங்க பாருங்க, உங்களுக்கு ஆவிக்குரிய ஐக்கியம் என்னன்னு நீங்க தெரியாம இருக்கிறீங்க. நீங்க தெரிஞ்சுக்கிறது பெரிய விஷயம் கிடையாது சூழ்ச்சி பத்தி. அந்த சூழ்ச்சிக்கு அடுத்தது என்ன வரும்? சந்தேகம். அப்புறம் நீ அதை எப்படி தெரிஞ்சுக்க போற? எது பார்த்தாலும் சந்தேகம். யாராவது ஒருத்தவங்க சொன்னான்னு வச்சுக்கோ, ஐயோ இவன் கூட சுத்தில இருக்கிறாத பயங்கரமா மோசமான ஆளு, இவனுக்கு ஏஜ் இருக்குன்னு வச்சுக்க சொல்றேன்னு வச்சுக்கோ. ஆனா இவனுக்கு எதுவுமே கிடையாது. இவனை பார்த்தா நீ என்ன பண்ணுவீங்க? தூரமா போறதுக்கு காரணம் என்ன? 10 பேர் உன்னை பார்த்து கேவலமா பேசக்கூடாது, நீ உனக்கு ஏதாவது ஆயிடக்கூடாதுனால அவனுக்கு ஒண்ணுமே கிடையாது. அடுத்தது என்ன ஸ்டெப்பு? சந்தேகம். ஹல்லேலூயா. புரிதுங்களா என்ன பேசுறாங்க? அதனால தெரிஞ்சுக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. தெரிஞ்சுக்கிறது பெரிய விஷயம் என்பது கிடையவே கிடையாது. செயல்படுறதுதான் பெரிய விஷயம். பைபிள் படிக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. அந்த பைபிள் தகவல்படி
நடக்கிறதா பெரிய விஷயம். ஹல்லேலூயா. பாருங்க, உங்ககிட்ட நான் சில விஷயம் நான் காமிக்கிறேன் நான் பைபிள்ல இருந்து. ஓகேங்களா? இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம் சூழ்ச்சினா என்ன. 4வது வசனத்தை படிங்க. கலாத்தியர் புத்தகம் 1 அதிகாரம் 4வது வசனம் படிங்க. 4:5. கலாத்தியர் 1:4-5. இவரே நம் தந்தையாம் கடவுளின் திருவுளத்திற்கேற்ப இன்றைய பொல்லாத காலத்தினின்று நம்மை விடுவிக்குமாறு நம்முடைய பாவங்களின் பொருட்டு தம்மையே ஒப்புவித்தார். தந்தையாம் கடவுளுக்கு என்றென்றும் மாட்சி உரித்தாகுக. ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, ரொம்ப முக்கியமான விஷயம் சூழ்ச்சி தெரிஞ்சுக்கிறதுக்கு. சொல்லுங்க, சூழ்ச்சி தெரிஞ்சுக்கிறதுக்கு. சந்தைகளை பற்றி பேசுவோம். கொஞ்சம் நேரம் எடுப்போமா? 10-15 நிமிஷம் நேரம் இருக்கு. சூழ்ச்சி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் பேசிக் பாயிண்ட், நாம எல்லாரும் குற்றவாளிங்க. சரி, என்ன பார்த்து குற்றவாளிங்க சொல்லுங்க. நீ பாவிங்க பார்த்து சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் அப்புறம் நீங்க கை காலத்துக்கு சொல்லணும். மோசமான நீ பாவிடாது அப்படின்னு சொல்லணும். அப்படிதான் பேசணும். பேசுங்க, நீ பாவியா நீ அப்படி பேசுங்க. பேசுங்க, நீ பாவின்னு சொல்லு. நீ பாவியா நீ? வெரி குட். உன்கிட்ட சாட்சி இருக்குதா என்ன பாவின்னு சொல்றதுக்கு? நான் 10 பொம்பளை வச்சுட்டு இருக்கிறேன். கோடி கணக்கில் சுட்டி வச்சுட்டு இருக்கிறேன். எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஆனா உங்களுக்கு அதிகாரம் இருந்தா என் மேல வரல காத்துட்டு நீ பாவின்னு சொல்றதுக்கா? அப்படி எதுக்கு அதை நீ சொல்லிட்டு இருக்கு? ஒரு பிள்ளைங்களா சூழ்ச்சிக்கு அர்த்தம் என்னன்னு? அப்படின்னா நீங்க நீதிமானா இருக்கிறீங்க, நான் பாவியா இருக்கிறேன். நான் பண்ற அட்டகாசத்தினால நீங்க அதை பாவின்னு சொல்றதுக்கு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தாங்க? ஃபர்ஸ்ட் சூழ்ச்சி இதுதான். இயேசு கிறிஸ்து முழு உலகத்துக்கு என்ன பண்ணாரு? ரத்தத்தை சிந்தி எல்லாரும் காப்பாத்தி இருக்கிறார். இது நம்புறீங்களா? எத்தனை பேர் அதை நம்புறீங்க? நம்புறீங்க சொன்னீங்கன்னா எனக்கு முன்னத்துல பார்த்து பாவின்னு சொல்றாங்க. ஆனா சொல்றோம், அந்த சூழ்ச்சியில என்ன பண்றோம்? சூழ்ச்சியில மாட்டிக்கிறோம். எப்படி சூழ்ச்சி பாருங்க, இருக்கிற அத்தனை பேரு ஒரு விபிச்சாரத்துல பிடிக்கப்பட்ட பெண்ணை கூப்பிட்டு வந்துக்குன்னு இயேசு கிறிஸ்துக்கு பின்னாடி நிக்க வச்சுட்டு சட்டத்துக்கு தகவல் இவளை கல்லால அடித்து சாவடிக்க வேண்டும் என சொல்லும் போது இயேசு தலையில தான் ஈனிக்கிறார். இயேசு வந்துட்டு நேரடியா வந்துட்டு பாவலால முதல்ல தூக்கி போட்டு ஒண்ணுல இந்த பொம்பளை தூக்கி உள்ள போட்டுருக்காங்க. அவ்வளவு பாவின்னு சொல்றீங்க, எல்லாரும் சொல்றீங்களா? அவ்வளவு சந்தோஷம். அவன் உள்ள போனான். அவ்வளோ நான் எப்ப ஆடும் கட்டுவோடு தீர்ப்பு கொடுக்கணும். உனக்கு எப்படி தெரியும்? இவங்க கடைசி நேரத்துல ஆகியார் அவங்கள்ட்ட அந்த தூண்டுதல் கொடுத்து இயேசு கிறிஸ்துவை யாரும் சொல்ல சொல்லு. உங்களுக்கு எப்படி தெரிய போகுது? பவுல் வந்துட்டு கடவுளோட மனமாற்றத்தை கொடுக்க போறாரு இல்லைன்னு யாராவது தெரிஞ்சுதா? தெரியலையே. ஸ்டீபன் வந்து அவங்க கல்லர் அடிச்சு சாவடிக்கும் போது இவர் அங்கதான் நிக்கிறாரு. புண்ணியல பாதுகாப்பு கொடுக்குறாரு. அந்த கொலைக்கு குரு பாடகாரம் தான் அந்த விஷயத்துல. உனக்கு எப்படி தெரியும்? கடமை அதுவரை பயங்கரமா தெரிஞ்சிருக்கு. சூழ்ச்சிக்கு அர்த்தம் உங்ககிட்ட காமிக்கிறாங்க. சூழ்ச்சிக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சூழ்ச்சிக்கு அர்த்தம் யாராவது கரெக்டா சொல்ல முடியுமா? சூழ்ச்சிக்கு அர்த்தம் யாராவது சொல்ல முடியுமா? ஓ நீதியை காமிக்கிறது. ஓ நீதியை காமிக்கிறது தான் சூழ்ச்சி. மற்றவங்களை குற்றவாளி ஆக்கணும்னா நீ தான் உன் நீதியை காமிக்கிறது. நீ தான் நீதி, நீ தான் நீதியா இருக்க. அதான் சூழ்ச்சி. ஒண்ணும் கிடையாது. ஜெபிக்கு போனாங்க 2 பேர் கோயில்ல. ஒருத்த முன்னாடி நிற்கிறான், சூழ்ச்சியா பேசுகிறேன். நான் 2 தடவை உபவாசம் இருக்கிறேன், இது கொடுக்குறேன், அது பண்றேன், இது பண்றேன். ஒருத்த பின்னாடி நின்றீங்கன்னா ஐயோ தான் அப்பா, ஐயோ அதுதான் பாவி, அவன் சூழ்ச்சியா பேசுறான். அவனுக்கு அந்த பாவத்தை பாரம் அவனுக்கு நல்லா தெரியுது. இவனோட சூழ்ச்சி அவனுக்கு தெரியல. சூழ்ச்சி அப்படிப்பட்டது. தாவீது சூழ்ச்சியா போனாரு, மாட்டினாரு.
அல்லேலூயா. சூழ்ச்சி வந்து உன் கண்ணை மூடிடும். சூழ்ச்சி சொல்ல நீதான் நீதியா இருக்கிற. சூழ்ச்சி சொல்ல ஒண்ணுமே கிடையாது, நீ கரெக்டா தான் இருக்க, நீ கரெக்ட் பாதையில இருக்கிற. சூழ்ச்சி சொல். என்னை கரெக்ட் பண்ணி காமிச்சிட்டு மற்றவங்களை குற்றவாளி ஆகிற மாதிரி பாருங்க, உங்களுக்கு ஒரு வசனம் கொடுக்குறேன் நான். நீங்க சொன்னீங்கல்ல நான் பெரிய பாவிங்க, ஓகேங்களா? அதுக்கு ஒரு வசனம் தரேன். ரோமர் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 31, 32, 33 படிங்க. இதற்கு மேல் நாம் என்ன சொல்வோம்? கடவுள் நம் சார்பில் இருக்கும்போது நமக்கு எதிராக இருப்பவர் யார்? பாருங்க, கடவுள் என் சார்பாக இருக்கின்றார், எனக்கு எதிராக இருக்கக்கூடியவர் யார்? அப்படின்னா என்ன பண்றேன் நான் என்ன பண்றேன்? ஆண்டவரே, என் எண்ணங்கள் சூழ்ச்சியாகவே இருக்கின்றது, என் நோக்கங்கள் சூழ்ச்சியாகவே இருக்கின்றது. என்னால இந்த பாரத்தை என்னால தாங்க முடியலையே. நான் நல்லதுதான் செய்ய விரும்புகிறேன், ஆனா நல்லதை என்னால செய்ய முடியலையே. எந்த தீமையை நான் செய்யக்கூடாதான் செஞ்சு ஆண்டவரே. இப்ப என் உடம்புல சூழ்ச்சி இருக்குதா இல்லாட்டி உண்மை இருக்கா? வெரி குட். அப்புறம் நீங்க இன்னும் சூழ்ச்சியில தான் நடந்துட்டு இருக்கீங்க. பாருங்க, இந்த வசனம், இந்த 7ஆம் அதிகாரத்தில் இருக்கிற வசனம், இந்த 8ஆம் அதிகாரத்தில் இருக்கிற இந்த வசனம் எப்போதும் உன் கண்ணுக்கு முன்னாடி இருக்க வேண்டும். உன் கண்ணுக்கு முன்னாடி அந்த வசனம் இருக்கணும். எனக்கு தப்பு செய்யறது எனக்கு ஆசையே கிடையாது, ஆனா அந்த தப்பு தான் செஞ்சுன்னு இருக்கேன். இதை நான் யாருக்கு சொல்லணும்? நான் வந்து இந்த வார்த்தை என்கிட்ட நான் பேச வேண்டும். இந்த வார்த்தை நான் என்கிட்ட பேசணும். பவுல் எப்படி பேசினார் அவர்கிட்ட? அவர்கிட்ட எப்படி பேசினார்? ஐயோ எனக்கு கேடு சொல்லுங்க. ஐயோ, அவர்கிட்ட பேசினார். ஐயோ எனக்கு கேடு, இதுல இருந்து எனக்கு வீட்டுக்கு கொடுக்க முடியும். அவர்கிட்ட பேசினார். நீ வந்து உங்ககிட்ட நீ பேசுறது கிடையாது விஷயம். உங்களை பார்த்து சொன்னாரா? ஐயோ உங்களுக்கு கேடுன்னு சொன்னாரா? ஐயோ எனக்கு கேடுக்கிறார். பாருங்க, சூழ்ச்சி உங்களை தாக்கவே கூடாதுன்னு சொன்னீங்கன்னா எப்போ பார்த்தாலும் நீங்க என்ன செஞ்சுட்டே இருக்கணும். நீங்க பாருங்க, நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் பாருங்க. இது என்ன நினைக்கிறீங்க நீங்க? என்கிட்ட நான் பேசிக்கிட்டே இருக்கிறேன். நான் என்ன நான் உடு போறது கிடையாது. நான் புரியல நினைக்கிறேன். அதிக நேரம் பேசுறான், என்கிட்ட பேசுறது உங்களுக்கு புரியல நினைக்கிறேன். நான் என்கிட்ட நான் பேசிட்டு இருக்கிறேன். அப்படின்னா நான் என்ன நான் விழிப்பா வைத்திருக்கின்றேன். உங்ககிட்ட நீ பேசல சொன்னா உங்களுக்கு விழிப்பு என்று வரவே வராது. நீங்க மற்றவங்க தான் நீ பேசுறீங்க. நீ உங்ககிட்ட நீ பேசி பாரு. ராத்திரில நீ பேசிட்டு இருக்க, உங்ககிட்ட ஆதினவர்கிட்ட பேசிட்டே இருப்பார். நீ விழிப்பா இருக்க சொன்னா நிச்சயமா உங்ககிட்ட நீ பேசுவ. நீ உங்ககிட்ட விழிப்பு கிடையாது, நீ தூங்கில இருக்க. அதனால மற்றவங்க நீ பேசுவீங்க. மற்றவங்க இருக்கிற குற்றத்தெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. உங்ககிட்ட இருந்து உன்னால பார்க்க முடியலையா? நீ உங்ககிட்ட பேசுறதே கிடையாது. பைபிள் என்ன பண்ணுது? நீ முன்ன நீ ஆராய்ச்சி பண்ணி பாரு, உங்ககிட்ட நீ பேசி பாரு. ஒண்ணும் கிடையாது. சிம்பிளா ஒரு ஆக்ஷன் காமிக்கிறதா இப்படி செய்யலாம். அது என்னது? எல்லாரும் இந்த ஆக்ஷன் பண்ணிருக்கிறீங்க. அது என்னது? தலை எழுத்து வேற. இதெல்லாம் நமக்கு வேணுமா? இதெல்லாம் நமக்கு தேவையா? யார்கிட்ட பேசிக்கிறோம்? ஏன் நீ ஏதோ அந்த நேரத்துல ஏதோ விழிப்பு வர நினைக்காதீங்க, வராது. ஏன்னா மண்ணை பத்தி ஆய்ப்பாங்க. விழிப்பா இருக்கணும்னு சொன்னீங்கன்னா இதுல வந்து ஒண்ணும் கிடையாதுங்க. ஒரு வீட்டுல போயிட்டு யாருக்கு பேசணும்னு சொன்னீங்கன்னா அந்த விழிப்பு வேணும் சொன்னீங்கன்னா நீ முதல்ல உங்ககிட்ட பேசணும். உங்ககிட்ட நல்லா பேசணும். உங்ககிட்ட எதுக்கு பேசணும் கேள்வி கேட்டீங்கன்னா
ஏன்ட்டா அவன் செத்து போன ஒருக்கில் தான் இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார். ஆமென் ஆமென் ஆமென். அந்த ரோமர் புத்தகம் அதான் போட்டு 8ஆம் அதிகாரம். இது செத்து போன ஒழுக்கம் தான். ஏன்னா பாவத்துக்கு இந்த உடம்பு செத்து இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கார். அதனால உன்கிட்ட பேசிப்பார், அவர் உன்கிட்ட பேசுகிறார். ஆமென். இயேசுகிட்ட நான் பேசுறேன். விழிப்பா இருக்குது, விழிப்பு. நீங்க ஜெபம் செய்யும் போது கூட நீங்க ஜெபம் வந்துட்டு உங்ககிட்ட நீங்க சேர்ந்து கிடையாது. புரியல? எங்க ஜெபம் செய்றீங்க சொல்லுங்க? ஜெபம் எங்க செய்றீங்க சொல்லுங்க? ஜெபம் இல்லையா? அதான் ஈஸியா இருக்கும். உங்க மணியா நீ உங்ககிட்ட நீ பேசி பாரு. சாமி படத்துக்கு நீ என்ன போடுறன்னு ஒரு லைட் போடுற. சாமி படத்துக்கு ஏன்டா அந்த இருட்டுல உடையில இருக்கிறாரு. அவர் என்ன சொல்றாரு? நெருங்க முடியாத வழியில பைபிள்ல போட்டுருக்குது. ஆனா பைபிள் போட்டுருக்கு. நாங்க இருட்டுல இருக்கிறாங்க. சூழ்ச்சி சூழ்ச்சி பத்தி ஒன்னோட பாரதெல்லாம் படிச்சு பாருங்க. சூழ்ச்சி பத்தி நல்ல யோசனை பண்ணி பாருங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வேதனையோடு இருக்கிறார். அவரோட வேதனையில் நீங்க பங்கெடுங்க. சூழ்ச்சி. ஆனா அந்த பைபிள் என்ன பண்ணுது? சங்கீதானத்தில் தேவனோட மகிமையில் வலது பக்கத்தில் அமர்ந்து கொண்டு இருக்கின்றார். அதிகாரத்தோட வானமும் பூமி எல்லா அதிகாரம் அவர் கையில். இதுல நீ ஏத்துக்க மாட்டேன். பாவத்தின் விளைவாக சூழ்ச்சி. யார் சொன்னாங்க இயேசு வேதனையோட இருக்கிறார்? பைபிள் என்ன பண்றது? எல்லா அதிகாரம் என்கிட்ட கொடுக்கப்பட்டது. மொத்தத்தில் இருந்து சரி கூட்டு நீ போயான்றாரு. அதான போடுங்க பைபிள்ல. எதுக்கு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, கலாத்தியர் புத்தகம் 1 அதிகாரம் 7, 8, 9 படிங்க. வேறு ஒரு நற்செய்தி இருக்கிறது என்று நான் சொல்ல வரவில்லை. மாறாக சிலர் உங்கள் மனத்தை குழப்பி கிறிஸ்துவின் நற்செய்தியை பிரித்து கூற விரும்புகின்றனர் என்பதுதான் உண்மை. நாங்கள் உங்களுக்கு அறிவித்த நற்செய்தி நின்று மாறுபட்ட ஒன்றை நாங்களோ விண்ணிலிருந்து வந்த தூதரோ யார் அறிவித்தாலும் அவர்கள் சபிக்கப்படுக. ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், இப்பொழுது மீண்டும் சொல்கிறேன். நீங்கள் பெற்றுக்கொண்ட நற்செய்தி நின்று மாறுபட்ட ஒன்றை யாராவது உங்களுக்கு அறிவித்தால் அவர்கள் சபிக்கப்படுக. இப்படி பேசும்போது நான் நாடுவது மனிதருடைய நல்லெண்ணமா கடவுளுடைய நல்லெண்ணமா? நான் மனிதருக்கு உகந்தவனா இருக்கவா பார்க்கிறேன். நான் இன்னும் மனிதருக்கு உகந்தவனா இருக்க பார்த்தால் கிறிஸ்துவுக்கு பணியாளனாய் இருக்க முடியாது. இப்ப நீங்க தான் பேசணும், நான் பேசுகிறேன். உங்ககிட்ட நீங்க இந்த விஷயத்தை நீங்க உங்ககிட்ட பேசுறீங்கன்னா உங்களுக்கு புரிய மத்தவங்க என்ன பேசிட்டு இருக்கிறாங்க. அவங்க தேவனுக்கு மகிமை கொடுக்குறாங்களா? இல்லாட்டி அவங்க ஏதாவது ஒரு கற்பனை ஏதாவது உலகினதான் பேசிட்டு இருக்கிறாங்க. என்ன நச்சது உங்ககிட்ட கொடுக்கப்பட்டது? அதுக்காக பார்த்து சொல்லுங்க பார்ப்போம். அதுக்காக வெகு திறமையாக நான் சொல்ல போறது வெகு திறமையாக ஒரு இடத்துல அந்த சொல்லுவாங்க. சொல்லுங்க, உங்ககிட்ட கொடுக்கப்பட்ட நற்செய்தி என்ன? பாப்பா என்ன நற்செய்தி கொடுக்கப்பட்டிருக்கோம் உங்களுக்கு? சொல்லுங்க சார். உனக்கு என்ன நற்செய்தி கொடுக்கப்பட்டது? அதான் என்ன கொடுக்கப்பட்டது? சத்தியம் தான். என்னது அது? சரி, என்ன நற்செய்தி தான் சீடர்கள் போதிச்சாங்க?
இன்னொன்று பாருங்க, இவ்வளோ தடவை நீங்க வந்துருக்கீங்க, எப்படி இருக்கு, இவ்வளோ போதிக்கிறேன், சேர்த்துக்கிறது போதிக்கிற மாதிரி எனக்கு இருக்கு. எனக்காக பிறந்தார், எனக்காக மரித்தார், எனக்காக உயிர்த்தார், எனக்காக மீண்டும் வருகிறார். இதுதான் உன்னோட நற்செய்தி. உனக்கு பாவம் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னு கேட்ட இயேசு கிறிஸ்து உன் பாவத்துக்காக இறந்தார். உனக்கு நிலையான வாழ்வு உண்டு. ஏன்னு கேட்ட இயேசு கிறிஸ்து வெளியில பாவத்துல இருந்து வெளியில வந்தார், சாவுல இருந்து வெளியில வந்தார். உனக்கு நிலையான வாழ்வு உண்டு. இது உங்ககிட்ட நீங்க பேசாம இருக்கிறதுனால தான் உங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை. உங்களுக்கு இன்னும் சூழ்ச்சினா என்னன்னு தெரியாம இருக்கிறீங்க. ஆனா பூசையில கரெக்டா நல்ல மையத்துல நீங்க அந்த வார்த்தை சொல்லுவீங்க, மிக பெருமையாகும், மிக பெருமையாகும். ஆனா விசுவாசத்தின் அறிக்கை இடுங்கன்னு சொல்லுவீங்க, எல்லாம் மிக திறமையா சொல்லுவாங்க. ஆனா சொல்றவங்களுக்கும் தெரியல, அங்க ஏதாவது சொல்றது அவங்களுக்கும் தெரியும். மிக திறமையா விசுவாசம் இதுல இருக்குதா, எல்லாமே முடிச்சுட்டு வந்து சொல்லி அதுக்கப்புறம் நீங்க தாங்கிட்டு போயிட்டு வேற செய்தியில போயிட்டு மிக திறமையா. கடவுள் வாங்கிட்ட சொல்லுவார், ஆதிக்குடி ஐக்கியத்துல நீ பூசையில உட்கார்ந்து யாராவது போதிக்கணும், கடவுள் வந்து சொல்லுவாரு, வேற நச்சதி போதிச்சுட்டு இருக்கிறாங்க ஆதினார் அப்படி சொல்லுவார். என்ன பத்தி பேசுவார் ஒத்துக்கிறீங்களா? இப்ப புரியுத சூழ்ச்சினா என்னன்னு வாங்க அப்படின்னு பவுல் சொல்றாரு. ஒரு வானதூதர் கூட வந்து வேற நச்சதி எடுப்பாங்கன்னா முதல்ல அவனுக்கு சாபம் வைக்கக்கூடிய அவனுக்கு. ஏன்டா அந்த பிசாசு வந்து ஒளி போல வானதூதர் வந்துட்டு ஏமாத்தணும். வரமாட்டான், வானதூதர் வர. ஆனா அவர் சொல்றாரு, ஆணித்தரமா சொல்றாரு, ஆணித்தரமா சொல்றாரு விஷயம் வேற நச்சதி. அதனால சூழ்ச்சி தெரிஞ்சுக்கிறதுக்கு முதல் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் என்னிடம் தான் எப்படி விசாரப்படுத்திக்கணும், என்ன விழிப்பா படுத்திக்கணும், நான் என்ன அல்ல வெளிக்கிறியா தாயத்தை உட்காந்து இருக்கிறியா, ஆண்டவர் ஏன் உட்காந்து நீ வந்து வெள்ளப்படுத்திக்கோ. அந்நிய பாஷை எதுக்கு பேசுறாங்க? நீ வெள்ளப்படுத்துறதுதான அந்நிய பாஷை பேசிட்டு. அப்புறம் உங்ககிட்ட நீ பேசிக்கோ, எதுக்கு உங்ககிட்ட பேசணும்? நீ நம்பலையா அவர் உங்களோட இருக்கிறாருன்னு? அதான் பைபிள போட்டு உன் செத்து போன உடம்புல இயேசு கிறிஸ்து உயிரோட இருக்கிறார். இருளந்து ஒளி உண்டாகவே என்பதை சொன்ன தேவன் உன்னோட இருளான இதயத்திலிருந்து அவரோட ஒளியை பிரகாசமாக வெளிப்படுத்தியிருக்கிறார். அல்லேலூயா. அடுத்தது ரொம்ப முக்கியமான வார்த்தை. அல்லேலூயா. அடுத்தது ரொம்ப முக்கியமான, அது என்னது? சந்தேகம். என்னது? சத்தமா சந்தேகம் எப்படி வரும்? சந்தேகம் எப்படி வரும்? சந்தேகம் எப்படி வரும்? பேசுங்களேன், யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, சந்தேகம் எப்படி வரும்? சந்தேகம் எப்படி வரும்? சந்தேகம் எப்படி வரும்? சந்தேகம் எப்படி வரும்? கலாத்தியர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 7 படிங்க. 7, 8, 9. 7, 8, 9. நீங்கள் நன்றாகத்தானே முன்னேறி வந்தீர்கள்.
அப்படி இருக்க உண்மைக்கு கீழ்ப்படியாதபடி இப்போது உங்களை தடுத்தவர் யார்? இவ்வாறு செய்ய தூண்டியவர் உங்களை அழைத்த இறைவன் அல்ல. நீங்கள் நன்றாகத்தானே முன்னேறி வந்தீர்கள். நீங்க நல்லா தானே வரீங்க, அருமையா தானே இருக்கிறீங்க, அடிக்கடி தானே பூசைக்கு போறீங்க, எல்லாமே நல்லா தானே செய்றீங்க நீங்க. அப்புறம் திடீர்னு குரூப் என்ன ஆயிப்போச்சு? தப்பான போதனை. ஆண்டவர் இது உங்ககிட்ட சொன்னாரா எனக்காக உட்காந்து அழுவுன்னு? இழுவத்துக்கு போகும்போது ஆண்டவர் என்ன சொன்னாரு? அவங்க அம்மா கிட்ட, அவங்க அம்மா கிட்ட என்ன சொன்னாரு? எனக்காக அழுவதுக்கு நீ உங்களுக்கு உங்க பிள்ளைங்களுக்கு. அப்புறம் ஏசு நான் பொய்யா சொன்னாரு? என்ன ரோட்ல வச்சு இதை போதிக்க சொல்ற? உங்ககிட்ட பைபிள் கிடையாது, உங்ககிட்ட பைபிள் கிடையாது, நான் தான் போதிக்கணுமா? தான் கேட்கற பதில் சொல்லுங்க. அப்படின்னா உங்களுக்கு சூழ்ச்சி ரொம்ப பிடிக்கும். அடுத்தது என்ன சொன்னாங்க? சந்தேகம் வருவதற்கு காரணமே நீங்க தான். இந்த சந்தேகம் உருவாக்குறதுக்கே நீங்க தான். ஏன்னா நீங்க என்ன பண்றீங்க பாருங்க. இன்னொரு வசனம் தரணும். 3வது அதிகாரம் எடுங்க, கலாத்தியர் புத்தகம் 1:2 படிங்க. 3. அறிவிலிகளான கலாத்தியரே, உங்களை மயக்கியோர் யார்? உங்களை மயக்கம் கொடுத்தது யார்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராய் உங்கள் கண்முன் படம் பிடித்து காட்டப்படவில்லையா? உங்களிடம் ஒன்று மட்டும் கேட்டறிய விரும்புகிறேன். நீங்கள் தூய ஆவியை எவ்வாறு பெற்றுக் கொண்டீர்கள்? ஒரு சட்டத்தாலையா இல்லாட்டி சட்டத்தாலையா? நற்செய்தி திருச்சட்டம் சார்ந்த செயல்களாலா அல்லது நற்செய்தியை கேட்டு நம்பிக்கை கொண்டதாலா? தூய ஆவியால் நீங்கள் தொடங்கிய வாழ்க்கையை இப்பொழுது வெறும் மனித முயற்சியால் நிறைவு செய்ய போகிறீர்களா? அந்த அளவுக்கு நீங்கள் அறிவீர்களா? இதாலதான் உங்களுக்கு சந்தேகம் வருது. இதுதானே சரிங்க. இங்க அங்க நடுவு நடத்த போறீங்க. பைபிள் என்கிட்ட காணுங்க. உங்க பக்தி முயற்சிகள் என்கிட்ட பைபிள் காணுங்க. பைபிளை விட்டு விட்டு தேவனோட வார்த்தையை விட்டு விட்டு வேற ஏதாவது நீ போதிக்கிற சொன்னாலும் உங்களுக்கு ஐயோ. இதுக்கு மேல நான் எதுவும் பேச விரும்புறேன். ஆமா, உங்க தோல்ல தான் சாபத்தை சுமத்துறாங்க. அது இல்லாம நீங்க ரொம்ப சந்தோஷப்படுறீங்க. நீங்க என்ன பேச சொல்றீங்க? கல்லறையில நான் இருந்தேன். ஒரு வருஷம் ஒரு தேர் பவனிக்கு நான் இருந்தேன். ஒருவேளை உண்மையா மாடா இருக்க வேண்டியது இல்லை. சாதாரண ஒரு பாப்பாவா இருக்கும், இல்லாட்டி ஒரு உயிர் உள்ள ஒரு பிள்ளையா இருக்கும். என்ன பண்ணுவீங்க நீங்க? இப்போ கொஞ்சம் பேசுங்க. இவ்வளவு அறிவு கிடையாதா உனக்கு? நீ என்ன பண்ற என்பது உனக்கு இவ்வளவு அறிவு கேட்கறாங்க. ஐயோ, அறிவு இல்லாம இருக்கிறீங்க. இவ்வளவு அறிவு கிடையாதா? அந்த சிலைக்கு நீ மதிப்பு தானே கொடுக்குற. அந்த சிலைக்கு நீ மதிப்பு கொடுக்குற. அப்ப ஏன் அந்த சிலையில இப்படி பண்ணிட்டு இருக்கிற? அதிகப்படுத்துற புரியுங்களா என்ன பேசுறோம்? இயேசுக்கு எப்படி அவங்க வந்து அந்த துணியை எடுத்துட்டு ஏலத்துல விட்டாங்களோ, அதே போல இந்த சிலையில இருக்கிற துணியை கட்டிட்டு புடவையை கட்டிட்டு ஏலத்துல விடுறாங்க. அன்னைக்கு என்ன நடந்ததோ இதுதான் இன்னைக்கு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு அவ்வளவு அறிவு கிடையாதா? நானும் ரோமன் கேத்தலிக் தான். நானும் தினம் பூஜைக்கு தான் போறேன். தினம் நன்மை வாங்குறேன்.
அப்ப பேசுங்க நீங்க. உண்மையை நாங்க பேசும்போது அதிகாரத்தோட உன்னால பேச முடியும். உண்மையை நீ பேசும்போது அதிகாரத்தோட பேச. ஏன்னு கேட்டா கடவுள் உள்ள இருந்துச்சுன்னா அந்த அதிகாரத்துக்கு சாட்சியா இருக்கு. உன்னால பேச முடியும். ஆவியின் பட்டத்தை எடுத்துக்கொண்டு உன்னால போராட முடியும். ஆனா நீ பொய் சொல்லும் போது சூழ்ச்சியா பேசும்போது உன்னால ஒன்றும் பண்ண முடியும். உன் வீட்டுல பிரச்சனை இருக்க காரணம் என்ன? உண்மை கிடையாதுங்க. எல்லாம் கதை, எல்லாம் பொய். எல்லாம் பொய்யை தருகிறேன். அது வேற. கர்த்தாவே எல்லாம் தருகிறேன். என்ன நீ கொடுக்குற? உன்கிட்டயே உன்னால எதுவுமே கொடுக்க முடியல. கவனத்தோட இந்த வார்த்தை கேளுங்க. உன்கிட்டயே உன்னால எதுவும் கொடுக்க முடியல. அப்படின்னு எப்படி உன்னதத்துக்கிட்ட உன்னால கொடுக்க முடியும்? அப்படின்னா உன் உடம்புக்கே உன்னால சந்தோஷமா வைக்க முடியல. இன்னொரு உடம்ப புடிச்சுக்கிட்டு நீ சந்தோஷமா வைக்க முடியும்? உன் உடம்புல இருக்க வெறிதனம் இருக்குது. இன்னொரு உடம்பு கிட்ட என்ன கொடுப்ப? நீ மகிழ்ச்சியா கொடுப்ப, வெறிதனம் தான் கொடுப்ப. கடவுள் என்ன பண்ற தெரியாதா? ஓ எண்ணத்துல எது பார்த்தாலும் உனக்கு சந்தேகமா இருக்குது, ஃபெயிலியரா இருக்குது. ஓ எண்ணத்துல எது பார்த்தாலும் தெரியும் உனக்கு மௌனம் சூழ்ச்சியா இருக்குது. அதனால தான் ஃபெயிலியரா இருக்குது. ஆனா அவருடைய எண்ணத்துல என்ன இருக்குது? எல்லாமே நல்லது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்த செய்தி வந்துட்டு முடிக்க முடியாது. ஓடினா ஓடினே இருக்கும். நான் ஒரே ஒரு வார்த்தையில வச்சு நான் முடிக்கிறேன். ஏன் சூழ்ச்சி நம்மளை தாக்கிக்கினே இருக்குது? வந்து சொல்லுங்க. ஏன் சூழ்ச்சி என்னை தாக்கிக்கினே இருக்குது? ஏன் சந்தேகம் என்னை தாக்கிக்கினே இருக்குது? சொல்லுங்க, வந்து சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. ஏன் சூழ்ச்சி என்னை தாக்கிக்கினே இருக்குது? ஏன் சந்தேகம் என்னை தாக்கிக்கினே இருக்குது? ஏன் ஏன் நான் என்கிட்ட பேசிட்டே சொல்றேன். என்கிட்ட நான் ஊமையா இருக்கிறேன். என்கிட்ட எங்க நம்ம கண்ணு தெரியாதவனா இருக்கேன். நான் ஊமையா இருக்கிறேன். நான் என்ன இன்னொரு பேச நான் கேட்கறது கிடையாது. மற்ற என்ன பேசி நான் வந்து கேட்கறது. நல்லா யோசனை பண்ணி பாருங்க. நல்லா யோசனை பண்ணி பாருங்க. டிவி போட்டு பாருங்க, இந்த செய்தி கிடைக்காது. நெட்டு போட்டு பாருங்க, இந்த செய்தி தான் கிடைக்கும். இது ஆண்டவர் உங்களுக்காக கொடுத்த செய்தி. இன்னைக்கு நான் ஒரு ரொம்ப முக்கியமான வேலை செய்ய போறேன். இன்னைக்கு நான் ஒரு ரொம்ப முக்கியமான வேலை செய்ய போறேன். ஒரு ரொம்ப முக்கியமான ஆளுகிட்ட நான் பேச போறேன். சத்தமா, இன்னைக்கு நான் ஒரு ரொம்ப முக்கியமான வேலை செய்ய போறேன். ஒரு முக்கியமான ஆளுகிட்ட நான் பேச போறேன். அதனால எனக்கு வெற்றி வேணும். மற்றவங்களுக்கு வெற்றி வரணும் இல்லையா, அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. மற்றவங்க மோட்சத்துக்கு வரவில்லை இல்லையா, அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. நான் மோட்சத்துக்கு போகணும். அதனால நான் என்கிட்ட இன்னைக்கு நான் பேசி போறேன். ராத்திரி பேசிக்கலாமா? ராத்திரி பேசலாமா? ராத்திரி உட்காந்து பேசலாமா? இந்த பாருங்க, நீங்க எப்படி தெரியுமா?
ஐயோ எனக்கு கேடு, இதிலிருந்து எனக்கு மீட்பு கொடுக்கக்கூடியவர் வா. உங்ககிட்ட பேசு. உங்ககிட்ட நீ கணக்கு எடுத்துக்கோ. உங்ககிட்ட ஏன்னா காலையில 6 மணில இருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் உங்களுக்கு டைம் கணக்கு கொடுக்குறது. உங்ககிட்ட நீ கணக்கு எடுத்துக்கோ. எனக்கு ராக்கெட் தூங்குறதுக்கு என்ன செய்யணும், நீ அவர்கிட்ட கணக்கு கொடுத்துரு. ஒன்றும் கிடையாது. ஒரு சங்கீதம் நான் சொல்றேன். நான் ஜோனோட கேளுங்க, ஜோனோட கேளு. நல்லா என்னை ஊற்றி பாருங்க. ஃபர்ஸ்ட் என்னை ஊற்றி பாருங்க. இந்த கைத்தை ஊற்றி பாருங்க, என்னை ஊற்றி பாருங்க. இப்போ நான் என்கிட்ட பேசி போகிறேன். ஏன் நான் என் ஆண்டவர் எனக்கு ஒரே இல்லை. ஏன் நான் என் ஆண்டவர் நான் என்கிட்ட பேசுகிறேன். ஏன் நான் என் ஆண்டவர் ஒரே சிலையில் அவருக்கு நேர்த்திருக்கேன். ஆப்பந்த தண்ணிகளை நான் வைத்திருக்கேன். நான் என்கிட்ட பேசுகிறேன். நான் ஆழ்ந்த சுத்த குலப்பாக்கள் நடத்தலாம். சரி, அவர் போதும் கை பண்ணி என்ன வழிபோகிறேன். பேசு. சங்கீதத்துக்கு அர்த்தம் என்ன? சங்கீதம் திருப்பாடல் அர்த்தம் என்ன? உங்ககிட்ட பேசுறது தான். ஏதோ கடவுள் ஜெயிக்கிற நினைச்சு இருக்காது. இது உங்ககிட்ட நீ பேசுறது, இது உங்ககிட்ட புரியலையா? உங்ககிட்ட நீ பேசுவோம். ஆண்டவரே புரி, ஆண்டவரே மீட்பு, நான் யாருக்காக அஞ்ச வேண்டும். என் ஆத்மாவை கர்த்தரே ஸ்தோத்திரம். எதிர் உலகங்கள் பைக் என்ன பண்ணுறது? அதே கலைஞர் என்ன பண்ணுறது? சங்கீதத்தோட ஆவிக்குரிய ஐக்கியத்துல நீங்க வெளியிலையா வெளிநாட்டுல இன்னும் நீ நம்பலையா? இன்னும் நீ நம்பலையா? என் உடம்பு பாவத்தின் விலனாக செத்து போய் இருக்குது. இடத்துடைய பெரிய பாவி நான் தான். ஆனா பாவம் இல்லாத ஒரு ஒருத்தர் உடம்புல தண்ணியில் இருக்கிறார், இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவர் உயிரோடு இருக்கிறார். ஆனா என் உடம்பு செத்து போனா என்ன சொல்றது? மாமிசம் ஒன்றுத்திருக்கேன். ஆண்டவரே அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆண்டவரே சீரிய நாட்டில் நடந்தாங்க. இந்த உள்ளூருக்கு போட்டாங்க. தமிழ்நாட்டுக்கு என்ன போடுறாங்க? இதனை பேசிட்டு இருக்காங்க. மற்றவங்க நீ படித்து பேசிட்டு இருக்காரு, பறந்து பேசிட்டு இருக்காரு, நீச்சல் அடிச்சு பேசிட்டு இருக்காரு. நீ முழுக்காக ஜெயிச்சு உன்னை பத்தி நீ பேசிட்டு இருக்கு. நீ பலம் ஆவண பிறகு என்ன பண்றது? அப்புறம் மற்றவங்க ஜெயிச்சு நீ எங்க நீச்சல் அடி உனக்கு தெரியல. பக்கத்து வீட்டு இருக்கணும் காப்பாற்ற போற. முன்னாடி உன்னால முன்னால காப்பாற்ற முடியல. முன்னாடி காப்பாடுறதாலும் பிள்ளைங்க காப்பாற்றுறாங்க. நீங்க எல்லாரும் பேசணும். சபைக்காக நீங்க வரும்போது நான் கேட்பேன், நீங்க என்ன சீக்கிரட்டா பேசிக்கிறீங்க? பாருங்க, வெள்ளசாலி ஆகணும்னு சொன்னீங்கன்னா நீங்க தான் முக்கியமானவங்க. நீங்க இதை வந்து பேசணும். என்கிட்ட நான் பேசுறது பார்த்தே என்ன தெரியுமா? என் ஆத்மா வந்து முஷாரப்படுத்தி வைக்கிறேன். யாரும் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா நீங்க உங்ககிட்ட நீங்க பேசுங்க. சிம்பிள். உட்காந்து நீங்க பேசுங்க. பைபிள் படிக்கிறீங்களா? யாருக்காக பைபிள் படிக்கிறீங்க? நீங்க பைபிள் படிச்சா எல்லாம் தெரிஞ்சுக்குவீங்களா? பைபிள் யாருக்காக படிக்கிறீங்க? இந்த தேவ வார்த்தை யாருக்காக படிக்கிறீங்க? உனக்காக படிக்கிறதுக்கு காரணம் என்ன? உனக்காக அதை படிக்கிறதுக்கு காரணம் என்ன? மனிதன் 54 மட்டும் அல்ல, தேவ வாயிலிருந்து வர ஒவ்வொரு வார்த்தை மனிதன் உயிர் வாழணும். அதுக்காக இதை படிக்கிறதுக்கு சும்மா சாப்பாடு பார்த்தாது. இது நீ சாப்பிடணும், அதுக்காக நான் படிச்சுட்டு இருக்கிறேன். ஏதோ நீ படிக்கிறது மற்றவங்க படிச்சுட்டு இருக்கிறான்னு கிடையாது. உனக்காக நீ படிச்சுட்டு இருக்கிற. மற்றவங்க
ஏது படிக்க தெரியாதா நீ படிச்சு சொல்லலாம். நீ உனக்காக நீ சாப்பிடுற. அதனால இந்த தேவ வார்த்தை எப்படி படிக்கணும்? உங்க வீட்டுல சத்தமா படிக்கணும். ஏன் சத்தமா படிக்க கேட்கலாம்? மாணவர்கள் எல்லாரும் சாப்பிட்டோமா? ஏன் மொத்தம் பட்டியா இருக்கணும்? எல்லாரும் சாப்பிட்டோமா? நீ மட்டும் உட்காந்துக்கணும். சத்தமா சொல்ல ஆண்டவர் சொல்லுவது இதுவே. எல்லாரும் கேட்பாங்க, எல்லாரும் சாப்பிடணும். அந்த ஆத்மா எல்லாரும் சாப்பிடும். சத்தமா கொடுங்க. நீங்க மட்டும் சாப்பிட்ட பார்த்தாது, எல்லாரும் சாப்பிடணும் வீட்டுல. ஆனா நீ பேசும்போது நீ உங்ககிட்ட மட்டும்தான் சீக்கிரட்டா பேசணும். அதான் ஆண்டவர் சொன்னாரு, உள்ள போயிட்டு கதவை கூட்டிட்டு சீக்கிரட்டா பேசுறியான்னு. நீ பாத சீக்கிரம் சீக்கிரட்டா பேசணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்னொரு நாள் கொடுத்தானா அந்த டாபிக் பத்தி பேசுவோம். எனக்கு தெரியாது, ஆண்டவர் நீங்க கொடுத்தாரு இது வரைக்கும் தான் கொடுத்தாரு. அடுத்த தடவை பேசுவோம். ஹல்லேலூயா. நன்றி இயேசு கிறிஸ்துவே. ஹல்லேலூயா.